ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் ஒரு மிஷின் இருந்து இன்னொரு மிஷினை கொடுத்து இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா இல்ல அதை வாங்கலாமா வேணாமா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நியூ மிஷின் இருக்குல்ல அதோட காஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த காஸ்ட்ல இருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மிஷின் வச்சிருப்போமா, ஸோ அந்த மிஷினை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேல்ஸ் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அதான் நம்மளோட நெட் கேஷ் அவுட் ஃப்ளோ. ஓகே, ஸோ நம்மளோட இதுல சூப்பர் மாடல்ங்கிறது தான் நம்மளோட நியூ மிஷின். ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,50,000. ஓல்டு மிஷின் வந்து மாடல் ஏங்கிறது அதோட காஸ்ட் வந்து 1 lakh. ஓகேவா, ஸோ இந்த ஓல்டு மிஷினை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். தி கம்பெனி ஆஃபர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாடல் ஏங்கிறத வந்து 50,000 சேல்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த சேல்ஸ் பண்றப்ப எவ்வளவு ரிமூவல் காஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 10,000 ஆகுது. ஓகேவா, ஸோ அதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூ மிஷினோட காஸ்ட் எடுத்துக்கிட்டா 1,50,000. ஸோ அதுல இருந்து நம்ம ஓல்டு மிஷினை சேல்ஸ் பண்றோம் 50,000க்கு. ஸோ அந்த 50,000 நம்ம 10,000 காஸ்ட் ரிமூவல் காஸ்ட் ஆகுது. ஸோ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000. ஓகேவா, ஸோ சேல்ஸ்ல இருந்து நம்ம காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதா நெட் கேஷ் அவுட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஸோ நெட் கேஷ் அவுட் ஃப்ளோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெட் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேல்ஸ் எவ்வளோ, ஸோ ஓவரால் நம்ம ரெண்டுக்குமே சேம் அவுட்புட் தான் 1 lakh சம்பளம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம 5 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ சேல்ஸ் ருபீஸ்ல கண்டுபிடிக்கணும்னா யூனிட்ஸ் இன்ட்டு பெர் யூனிட்டோட மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு சேல்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். 5 lakh தான். ஓகே, ஸோ லெஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் மாடல் ஏக்கு வந்து 50,000, மாடல் பிக்கு வந்து 30,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுக்குமே பிக்சட் காஸ்ட் சேம் லெவல் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு இந்த சூப்பர் மாடல்ங்கிற புது மிஷினை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் மட்டும் நமக்கு குறையும். ஓகே, ஸோ 50,000 நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 30,000 மட்டும் தான் நம்ம செலவு பண்ணுவோம். அப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 20,000 இருக்கா, ஸோ அதான் நம்மளோட இன்கம். ஓகே, ஸோ இந்த 20,000 தான் நமக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உள்ள இந்த 20,000 தான் நம்மளோட இன்கம். ஓகேவா, ஸோ இந்த 20,000ங்கிறது நமக்கு இப்ப நம்ம கரெக்டா பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு 20,000 இன்கம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு என்ன வேணும், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் பி ஃபேக்டர் வேணும். அப்போ எத்தனை லைஃப் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 சொல்லியிருந்தாங்க. கரெக்டா, போத் மிஷினுமே 5 years லைஃப் சொல்லியிருந்தாங்க. ஓல்டு மிஷினும் 5 year லைஃப் சொல்லியிருந்தாங்க, நியூ மிஷினும் 5 year லைஃப் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அப்போ இந்த 5 yearsோட பி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களா, 14% ஓடுது. இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 ஓடுது அண்ட் இயர் 5. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஆனுட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஆனுட்டி ஃபேக்டர்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பி ஃபேக்டர் இருக்கா, இது எல்லாத்தையுமே சேர்த்தீங்க அப்படின்னா ஆனுட்டி ஃபேக்டர். இயர் 1, இயர் 2, இயர் 3 இப்படி தனித்தனி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பி ஃபேக்டர். இது ஓவரால் இப்ப நம்ம 5 yearsனா அந்த 5 yearsோட பி ஃபேக்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆனுட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ 20,000 இன்கம் வந்திருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆனுட்டி ஃபேக்டர்னால மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ இன்கம் இன்டூ ஆனுட்டி ஃபேக்டர். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 68,660. ஓகே, ஸோ நம்ம பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிச்சாச்சு. அதுல இருந்து கேஷ் அவுட் ஃப்ளோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நெட் பிரசன்ட் வேல்யூ. ஸோ நமக்கு வந்து இங்க நெட் பிரசன்ட் வேல்யூ மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ நார்மலா நெட் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ்ல வந்தா மட்டும் தான் அந்த ப்ராஜெக்டையோ இல்ல மிஷினையோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். இதே நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதே மாதிரி பேபேக் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியான பீரியட் எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணணும், அதிகமான பீரியடை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா 1 இல்லாட்டி 1க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணணும், 1க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு இந்த சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் பிரசன்ட் வேல்யூ மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த சூப்பர் மாடல் இருக்குல்ல இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓல்டு மிஷினே நம்ம வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் கீழே கொடுக்கணும். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா will there be any change in your decision if the model A machine has not been installed and the company in the process of consideration of selection either of two. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்ததுல வந்து ஆல்ரெடி மாடல் ஏங்கிற ஒரு ஓல்டு மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இந்த சூப்பர் மாடலுங்கிற மிஷின்ல வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அந்த மாடல் ஏங்கிற ஓல்டு மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணல, ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நீங்க மாடல் ஏவை இன்ஸ்டால் பண்ணலாமா, இல்ல மாடல் சூப்பர் மாடல்ங்கிற நியூ மிஷின்லாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிசிஷன் கேட்கறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஓல்டு மிஷின் இருக்கு, நியூ மிஷின் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே நமக்கு சேல்ஸும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகல. பாருங்க, ஸோ இந்த ஓல்டு மிஷின் இருக்கு, நியூ மிஷின் இருக்கு. ஸோ இது ரெண்டுலயுமே நமக்கு இப்போ நம்ம நியூ மிஷினை இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இந்த காஸ்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? சாரி, டிக்ரீஸ் ஆகும் 20,000. வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஓல்டு மிஷின் வந்தாலும் சேல்ஸ் 5 லேக் தான், நியூ மிஷின் வாங்கினாலும் சேல்ஸ் 5 லேக் தான். ஸோ ஓல்டு மிஷின் வச்சிருந்தாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4 லேக் தான், நியூ மிஷின் வாங்கினாலும் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் நமக்கு 4 லேக் தான். கரெக்டா? ஸோ நமக்கு இந்த காஸ்ட் மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகும் 20,000. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இதுல இப்ப நமக்கு இன்கிரிமெண்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ, இப்ப நம்ம ஓல்டு மிஷின் இருக்கு அஸ் வெல் அஸ் நியூ மிஷின் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓல்டு மிஷின் வந்து 1 லேக், நியூ மிஷின் வந்து 1.5 லேக். ஸோ நம்ம இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, நியூ மிஷின் வாங்கலாமா இல்ல ஓல்டு மிஷின் வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 50,000. இப்போ நம்ம ஓல்டு மிஷினுக்காக நியூ மிஷின் போனோம் அப்படின்னா நம்ம 50,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்குமா? ஸோ 50,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்கிரிமெண்டல் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ இன்கிரிமெண்டல் கேஷ் இன்ஃப்ளோனா எவ்வளவு வந்துச்சு? ஓல்டு மிஷின் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 20,000. கரெக்டா? சரி, 50,000. ஓல்டு மிஷின் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 50,000. நியூ மிஷின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு காஸ்ட் வந்து 30,000 தான் ஆகும். ஸோ நமக்கு எவ்வளவு இன்கம் சேவ் ஆகுது? 20,000 இன்கம் சேவ் ஆகுது. கரெக்டா? ஸோ இன்ட்டு ஆனுட்டி ஃபேக்டர். ஆனுட்டி ஃபேக்டர்னா என்ன? சமேஷன் ஆஃப் பிவி ஃபேக்டர் தான் நம்மளோட ஆனுட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 68,662 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,662. ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ பாசிட்டிவ்ல வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பர் மாடல் மிஷினே நம்ம வாங்கலாம். ஸோ உங்க புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு இந்த 71,650க்கும் இந்த 90,310 இது ரெண்டுக்கும் இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் இந்த வேல்யூ கிடைச்சிடும்.